அருமையான படம். அம்மா தயாரிக்க, அப்பா வந்து இயக்க, பையன் நடிக்க அப்படின்னு எல்லாருமே துடிச்சு வச்சிருக்காங்க. அதுல நம்ம சிம்ரன் அக்கா வந்து வெட்டிக்க வச்சிருக்காங்க. நடிப்பை வந்து வெட்டிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா பார்த்தேன் ரசித்தேன்ல வந்து ஒரு வில்லி கேரக்டர் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர்லாம் அது தூக்கி சாப்பிட்டுருச்சு. இது 2 பேருக்கு தான் இந்த படம் அந்தகன். ஒன்னு சிம்ரன் அக்கா, இன்னொன்னு டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஓகேவா? படம் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெருசா இந்த லாக் இல்லாம நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சோண்டு ஸ்லோவா இருக்கு. அது கொஞ்சம் சுருக்கிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். ஓவராலா கண்டிப்பா படம் ஒரு நல்ல என்டர்டைனர். ஒரு ஹிந்தி படத்தை வந்து 100 படத்தை முடிச்சிருவோம்ல. அந்த படம் வந்து சைக்கோ படத்தை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அதை பத்தி சைக்கோ படம் இதோ ஹிந்தி படங்க. அது அப்படியே அந்தாதுன்னு ஒரு ஹிந்தி படம். அதை ரைட்ஸ் வாங்கி ப்ராப்பரா ரீமேக் பண்ணிருக்காங்க. தளபதி அதுக்கு வேறடா. தளபதி எல்லாம் டாப் ஸ்டாருக்கு முன்னாடி பின்னாடி வந்தவரு. ஓகேவா? உண்மையை பேசணும். அவரு 90, இவரு 92. அவங்களுக்குள்ள எல்லாம் ட்விஸ்ட் கிடையாது. பாரு ஜிஓ ஏடிக்கு வந்து கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு பாரு. என்ன மனசு பாரு. வாய்ப்பு கொடுக்கல. நீங்க தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும் எனக்காக அப்படின்னு கெஞ்சி வாங்கி பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஜிஓ ஏடிக்கு வந்ததுக்கு பிறகு பாருங்க இன்னும் அவரு பீக்ல போவாரு பிரசாந்த். ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து சரி இதான் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்றீங்க. ஹீரோக்கு வில்லன் இடையில ஒரு விஷயம் வரும்போது ஹீரோ தான் ஜெயிப்பாங்கிறது எழுதப்படாத ரூல் இல்ல. கண்டிப்பா. அது வரும்போது கொஞ்சம் சுருக்கிக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கி பண்ணி தான் நல்லா இருந்துன்றீங்க. நீங்க நடிகர் சங்கத்தோட முன்னாள் பொருளாளரும் கூட. ஓகேவா? அதனால நல்லா இருக்கு படம். ஓகே, படமும் நல்லா இருக்கு. ஓகே, வேற பெரிய பெரிய நடிகர்கள் இல்ல. இவர் நவரச நாயகன் கார்த்திகை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். அவரோட ஆக்டிங் எப்படி சார் இருக்கு? அது அவங்க எல்லாருமே அவங்க நடிப்பு மக்கள் பிடிச்சதுனால தானே அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க. 10க்கு 9 ஒரு 7 out of 10 கொடுக்கலாம். 7 out of 10 கொடுப்பீங்க. என்னன்னா சிம்ரன் அக்காவானா சிம்ரன் அக்கா. ஓகே, அப்படி வேணா வில்லி இல்ல நீ சும்மா எல்லாம் நடிக்க முடியாதா. உள்ள இருந்து வரணும். எப்படி அக்கா பேசுறதுக்கு அடுத்தவன் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி அது. ஓகேவா? அது உள்ள இருந்து வரணும் வேற லெவல்ல. ஓகேவா? அது மாதிரி சூப்பரா இருக்கு. சரி, கோட்ல நடிச்ச பிரசாந்தோட படம் அப்படின்னு சொல்லிட்டு 1 month அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். படம் நல்லா இருக்கு. அப்புறம் வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. இப்போ இன்னும் கோட் வரல. ஜஸ்ட் ஒரு பேச்சு தான் தெரியும் கோட்ல நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி இப்போ இருக்க தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பெருசா தெரியாது. கண்டிப்பா கண்ணு தெரியலன்னு சொல்றாரு. உண்மையாலுமே கண்ணு தெரியாம போயிருது. இது சஜஸ்ட் பண்ணீங்களா அந்த படம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல, இந்த படம் கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் பார்க்கலாமா கூடாதான்னு என்னால சஜஸ்ட் பண்ண முடியுமா தவிர மத்த 7 படம் பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பார்க்கலாம் படம் கிட்டத்தட்ட அது மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது அவருக்கு 50வது படம். அருமையான படமா வெற்றி படமா அமையும். வேற அப்படிங்களா? பாத்தீங்கன்னா ஒரு முயல் சீன் வரும். அது ஹிந்திக்கு செட்டா இருக்கும். நம்ம ஊர்ல வயல்ல முயல்லாம் கிடையாதுல்ல. கண்டிப்பா. இந்த டைம்ல பார்க்க முடியாது மயில்லாம். முயல் இங்க நம்ம ஊர்ல இருக்கா? இல்ல. சோ அத கொஞ்சம் ஏதாவது மாத்தி எடுத்து. என்ன சைக்கோ படத்தை காப்பி? அந்த சைக்கோ படத்துக்கு இதுக்கு காம்பினேஷனே கிடையாது. நீ அந்த தூணை வேணா சொல்லு. இது ஆல்ரெடி வந்து அங்க வந்து ராஜாராம்னு ஒருத்தர் கதை இயக்கி அந்த ஊர் கதை ஹிந்தியில வந்த கதையை அவர் வந்து ஹிட்டா இருக்குன்னு எடுத்திருக்காரு. ஓகேவா? அது வேற, இது வேற. சைக்கோ வேற, இது அந்தகன் வேற. நம்புற மாதிரி இல்ல. அது நம்புற மாதிரி இல்ல. இன்னொன்னு கிராபிக்ஸ் ரொம்ப மோசமா இருந்து. பட் மத்தபடி படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 70 to 80% ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. படம் வந்து ஓகே, அருமையா போட்டுக்கு. ஒரு 2 சாங் வந்து மனசுலயே நிக்குது. நல்லா இருக்கு சாங். கேரக்டரும் மேக்ஸிமம் பெரிய ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. அதுவே அவங்க தேவைக்கு தாண்டி தான் எக்ஸ்ட்ரா காஸ்ட் போட்டிருக்காங்க. இது தவிர தாண்டி எக்ஸ்ட்ரா தேவையில்ல. ஸோ இதில் ஒட்டுமொத்த பிரசாந்த் சாரோட ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க சார். ஸோ மக்களுக்கு வந்து பார்க்க நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, மக்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. நல்ல ஒரு கதை. கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு என்டர்டெய்னர் தான். இன்னும் படம் ரிலீஸ் டைம் தான் எனக்கு என்னமோ ரொம்ப தப்பாக தெரியுது. ரிலீஸ் டைம் ஏன்னா பிரசாந்த் ஒரு ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல இருக்காரு. ஓகே, சமுத்திரகனிகா சார் அந்த கேரக்டர் நடிச்சிருக்க கூடாது. பரவாயில்ல. இல்லப்பா, நாங்க கொஞ்சம் நல்லவங்களா பாத்துட்டோம். கொஞ்சம் கெட்ட கள்ள புருஷனா பாக்குறதுக்குலாம் அதேதான். அதுதானே சிங்கம்புலியை திட்டினேன். ஏன்னா நாங்களாம் அவங்க கூட வாழ்றவங்கப்பா. அவங்க எல்லாம் உதாரணமா எடுத்துக்கிறோம். நடிப்புனா கூட இப்ப என்னை வந்து ஒரு கேரக்டர் கூப்பிட்டாங்கன்னா நான் கோடி ரூபா கொடுத்தா கூட போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. சீன்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ஓவரால் ஓகே தான். வர ஆக்டிங் சிம்ரன் ஆக்டிங் தான் வேற ரேஞ்சில ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. அதையும் இதையும் ஒண்ணா ஆக்காது. கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேவா? என்டர்டைன்மெண்ட் அதாவது உனக்கு ஃப்ரீயா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து அவர் சீக்கிரம் வந்து ஒரு 100 படம் பண்ணணும். அவ்வளவுதான். அக்கா சினிமா விமர்சகரா கூட படம் கிட்டத்தட்ட ஒரு 8 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல எந்த படத்தை நீங்க மக்களுக்கு பார்க்க சஜஸ்ட் பண்ணுவீங்க?
இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்ததுல பெரிய படங்கிறது இந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஆமா, மிச்சம் எல்லாம் குட்டி குட்டி பட்ஜெட் இன்னொன்னு